ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹோம். சிவராத்திரி அன்னைக்கு கேசரி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோட ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக. நான் கொஞ்சம் தான் பண்ணேன். நாங்கள் 2 பேர் மட்டும்தானே, அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் பண்ணேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா இதோட அளவு அதிகமாக்கிக்கோங்க, அவ்வளோதான். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு, அதே நெய்யில் கொஞ்சம் ரவை, 1 கப் ரவை அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதிலையே தண்ணி ஊற்றி கிண்டிட்டிங்கன்னா அந்த கட்டிங்கிற இது வராது. தண்ணியை கொதிக்க வச்சு ரவையை போட்டிங்கன்னா அதோட இது கட்டியாக ஆயிரும். இப்படி பண்ணி பாருங்கள், கட்டியே ஆகாது. அதுக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்து நல்லா இந்த மாதிரி திக்கான கண்டிஷன் வரையும் நம்ம முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சீனி போடணும். சீனி போட போட நல்லா இன்னும் நல்லா உருகி வரும், தண்ணி மாறி வரும். அது ஆனால் ஆறிடுச்சுன்னா நல்லா கட்டியாயிரும். சீனியை போட்டு நல்லா கிண்டிட்டு அது நல்லா கரையவும், அதுக்கப்புறம் நெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் விட்டேன். சீனியுமே கொஞ்சமாக தான் போட்டேன். உங்களுக்கு ஆப்ஷன் தகுந்தாப்புல நிறையா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.